22 வயசுல 30,000 பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி படிக்க தோணும்? ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு என்றதை விட ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்க 20 வருஷம் கத்துக்கிட்டதை நான் 2 வருஷம் கத்துக்கலாம். எங்களுக்கெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி கொடுத்தான். உங்க டெக்னாலஜி காலத்துல மாதா பிதா கூகுள் தெய்வம் ஆயிடுச்சு. மாணவர்களுக்கு அதுதான் இன்னைக்கு பெரிய ஈர்ப்பா இருக்கு. அதனுடைய பேஸ் எது? இதை படிச்சு இஸ்ரோவுடைய தலைவர் சிவன் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆயிருக்கிறாங்க. இன்றைக்கு கல்வி முறையே தவறுதலா கையாளப்படுகிறது. நீங்கள் 3 ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு உங்களுடைய வாழ்வாதாரம் 30 ஆண்டுகள் நீங்க ரன் பண்ணணும்னா நீங்க எடுக்கக்கூடிய அடிப்படை படிப்பு ரொம்ப முக்கியம். சம்பளம் அதிகம் வேணும், ஆனா அதுக்கான உழைப்பு இருக்குமானா இன்னைக்கு இல்ல. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைமுறை மாணவர்கள் மத்தியில அறிவியல் மீதான ஒரு நாட்டம் குறைந்திருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார் பேராசிரியர் அருள். பிரைட் மார்னிங் ஸ்டார் கல்வி மையம், அந்த மையத்தினுடைய ஸ்தாபகர் மற்றும் நிர்வாக இயக்குனராக செயல்பட்டு வரும் பேராசிரியர் அருள் நம் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. அவரோடு இது குறித்து நாம் கலந்துரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். என்ன அடிப்படையில இருந்து அந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க சார்? இன்றைய குறிப்பா கல்லூரி சேரக்கூடிய மாணவர்கள் மத்தியில அறிவியல் மீதான ஆர்வம் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. என்ன பின்னணி? அடிப்படை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நிச்சயமா. விளையாட்டுக்கு வடிவேல் சொன்னாரான்னு தெரியல. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக். இன்னைக்கு மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும், தொழில்நுட்பம் சார்ந்ததுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒழிய ஏறி வந்த ஏணிப்படியை மறந்து போய்விட்டார்கள். சரிங்க. அப்ப அடிப்படை அறிவியல் என்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கு மேல்நிலை கல்வியில இவ்வளவு பேசுறோம், ஆனா தொடக்க கல்வியிலையோ உயர்கல்வியிலையோ மேல்நிலை கல்வியிலையோ ஒரு அடிப்படை அறிவியல் என்று சொல்லக்கூடிய கணிதத்தை குறித்தோ, பௌதிகம் என்று சொல்லக்கூடிய இயற்பியலை குறித்தோ, ரசாயனம் என்று சொல்லுகிற வேதியியலை குறித்தோ, தாவரவியல், விலங்கியல் என்று சொல்லக்கூடிய உயிரியலை குறித்தோ நம்மள மாணவர்கள் நாட்டம் தெரிவிக்கிறது இல்லை, விருப்பம் தெரிவிக்கிறது இல்லை, படிக்கணுன்ற எண்ணம் அவர்களுக்கு வரல. ஆனா 10ஆம் வகுப்பு வரை அவர்கள் அடிப்படை அறிவியல பயின்றுதானே வராங்க. 11, 12க்கு பிறகுதானே அதுல பாட பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு பிரிவினையே ஏற்படுது. நீங்க இன்னைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்பத்துல 3ஆவது படிக்கிறவனே சயின்ஸ் படிக்கிறது இல்லை. தவறுதல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் படிச்சுட்டாங்க அப்படின்னு. சரிங்க. இன்றைக்கு கல்வி முறையே தவறுதலா கையாளப்படுகிறது. சரி. அதற்கு குற்றவாளிகளாக இருந்தோம்னா பெற்றோர்களை சொல்லலாம். 9ஆவது படிக்கும் போதே 10ஆவது, 11ஆவது படிக்கும் போதே 12ஆவது கேட்ட நீட்டு அப்படின்றாங்க, J2Eன்றாங்க. அதெல்லாம் வரலாம். நாங்கெல்லாம் படிக்க காலத்துல ஆர்வப்பட்டு நாங்க எடுத்தோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பயோமேக்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கம்ப்யூட்டர் மேக்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 3rd குரூப் 4th குரூப்னு சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. 1200 மார்க் நாங்க ஏற்கும்போது 1189 எடுத்து கிடைக்காம போன காலங்களா இருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு எடுத்துக்கலாம், பாத்துக்கலாம். இந்த குரூப்புக்கு இவ்வளவுதானே சொல்ற மாதிரி 12ஆம் வகுப்புல 3rd குரூப் 4th குரூப்னு சொல்லக்கூடிய இந்த வெக்கேஷனல் குரூப்புக்கு ஒரு மதிப்பே இருக்காது. அதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒழுங்கா படிக்காதவங்க, விட்டேத்தி பசங்க, இந்த ரவுடி பசங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மார்க் குறைவாக எடுத்தவர்களுக்கு அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அது ரிவர்ஸ் ஆயிருக்குது இல்லையா? கண்டிப்பா. என்னன்னா படிக்கணும்ன்ற எண்ணம் இல்ல, எதையுமே ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு ஆர்வம் மக்கள்கிட்ட இல்ல. எப்படி ஈஸியா கிடைச்சா போதும், சம்பளம் அதிகம் வேணும், ஆனா அதுக்கான உழைப்பு இருக்குமானா இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு அடிப்படை அறிவியலை மறந்துட்டாங்க. உதாரணத்துக்கு காலையில எந்திரிக்கிறதுல இருந்து படுக்கிற வரைக்கும் அறிவியல் செயல்படுது. கண்டிப்பா. குறிப்பா வேதியியல் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குட் மார்னிங் டு குட் நைட், பல்லு விளக்குறதுல இருந்து, படுக்கையில இருந்து, குளிக்கிறதுல இருந்து, உணவுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து வேதியியல் தான். அதை குறிச்ச அறிவு இருக்குமானா இல்ல. வருத்தமா தான் இருக்கு. இன்னைக்கு இந்த அட்மிஷன் போக்கு எப்படிங்க சார் இருக்கு? கல்லூரிகள்ல 12th முடிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு டாப்பர்ஸ் கூட, அதாவது அறிவியல் பாடம் எடுத்து அதுல 1000 மார்க்குக்கு மேல எடுத்தவர்கள் கூட அவர்கள் படித்த அந்த அறிவியலையே உயர்கல்விக்கு தேர்ந்தெடுக்காம வேறு துறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்களே, அதனுடைய பின்னணி என்ன? அப்படின்னா மாணவர்கள் உழைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
நீங்க 20 வருஷம் கத்துக்கிட்டதை நான் 2 வருஷம் கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கணி பொறியியல் எடுக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க, அதுல உள்பிரிவுல டேட்டா சயின்ஸ் எடுக்கிறாங்க, பிஓக் ஐடி எடுக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு என்றதை விட ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்துகிட்டே என்ன சம்பாதிக்கலாம். இன்னைக்கு ஒரு பேராசிரியர் ஒரு 25-30,000 சம்பாதிக்கிறான்னா, இவன் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஆப் டெவலப்மெண்ட் பண்றது, ஏஐ டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜின்னு சொல்லிட்டு 22 வயசுல 30,000 பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி படிக்க தோணும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது இப்ப வந்த ஒரு கணினி புரட்சி தான். அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும், உதாரணத்துக்கு நம்ம அம்மா அப்பா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல் ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா, நடு வீட்டில் போய் நல்ல துதி செய்யறது. நான் யூடியூப பார்த்தேனா, பேஸ்புக்க பார்த்தேனா, ரீல்ஸ பார்த்தேனா, 40 வருஷத்துக்கு முன்னாடி என் தாய் தகப்ப சொன்னது அந்த பேசிக், அந்த அடிப்படை அதுதானங்க. விசையின் அழகு நியூட்டன் சொல்லிட்டு நீங்க கூகுள்ல பாக்குறீங்க. எங்களுக்கெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி கொடுத்தான். உங்க டெக்னாலஜி காலத்துல மாதா பிதா கூகுள் தெய்வம் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு அன்னைக்கு இருந்த போட்டியாளர்கள் எல்லாமே உட்கார்ந்து படிச்சான். அடிப்படை உட்காரணும். உதாரணத்துக்கு சொல்றேனே, எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு ராத்திரி தான் கோனார் நோட்ஸை தேடுவான். சரி, அதை எடுத்து 60 மார்க் எடுத்துருவான். ஆனா அதே ரெகுலரா பள்ளிக்கு வந்த மாணவன், பேசிக்கா ஸ்கூலுக்கு போறேன்றவன், அடிப்படை நான் திரும்ப சொல்றேன், பள்ளிக்கு போனாலே பாஸ் ஆயிடலாம். உங்க பாடங்களை கவனிச்சாலே போதும். நீங்க எதுக்கெடுத்தாலும் செல்லு, எதுக்கெடுத்தாலும் உங்க தகவல் தொழில்நுட்பம், எதுக்கெடுத்தாலும் வாட்ஸ்அப், எதுக்கெடுத்தாலும் அந்த டிபெண்ட் பண்றது. ஏன் அப்படின்னா, குடும்பமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஃபண்டமெண்டல்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எங்கேருந்து வந்தோன்றதை மறந்துட்டோம். நான் தகவல் தொழில்நுட்பத்துக்கு எதிராளி அல்ல, ஐ சல்யூட். பட் நம்ம மறந்துட்டோம், அடிப்படையை மறந்துட்டோம். இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், இது போன்ற பாடப்பிரிவுகள் கூட இன்னைக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்குது. குறிப்பா அந்த டிஎன்பிஎஸ்சியை டார்கெட் பண்ணி படிக்கக்கூடியவங்க எல்லாமே எளிதாக தமிழ் இங்கிலீஷ் எடுத்துட்டு போவோம். இதை பேருக்கு ஒரு டிகிரிங்கிறத படிப்போம். ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ங்கிறது டிஎன்பிஎஸ்சி நோக்கி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டு போகிற மாதிரி. ஆமாங்க, உண்மையில வரவேற்கிறேன். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி, குறிப்பா பிஏ எக்கனாமிக்ஸ். ஒன்னு உங்களுக்கு சொல்லட்டுங்களா, இதுல நான் பதிவு பண்றேன். சம்பாதிக்க சொல்லி கொடுத்த ஒரு படிப்பு எது தெரியுங்களா? பிஏ எக்கனாமிக்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது. பிஏ எக்கனாமிக்ஸ் தான் இன்னைக்கு இந்த 10 ஆண்டுகளாக நீங்க சர்வே எடுத்து பாருங்க. டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட 10th படிக்கும்போது ஒரு குரூப்பை எடுத்து, அதுக்கப்புறம் ஒரு டிகிரியை எடுத்து 2 வருஷம் இதவே வேலையா வச்சு, ஆனா சப் கலெக்டர் ஆவேன், ஆனா தாசில்தார் ஆவேன், ஆனா அப்படிதான் ஆகேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு. அதான் பேசிக். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரே கும்பல்ல போய் விழுவுறீங்க, ஒரு குழியில போய் விழுங்குறேன். இன்னைக்கு ஒரு மாணவரை நான் கூப்பிட்டு கேட்டு, ஏன்பா இதை எடுத்தேன்னு கேட்டா, என் ஃப்ரெண்டு பிரான்சிஸ் எடுத்தேன், நான் எடுத்தேன்றான். சரி, ஏமா எடுத்தேன்னு சொன்னா, சையத் அலி பாத்திமா எங்க மாமா எடுக்க சொன்னான்னு நான் எடுத்தேன். அப்ப பேசிக் என்ன? நீங்கள் 3 ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு உங்களுடைய வாழ்வாதாரம் 30 ஆண்டுகள் நீங்க ரன் பண்ணணும்னா, நீங்க எடுக்கக்கூடிய அடிப்படை படிப்பு ரொம்ப முக்கியம். நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் சொல்ற விஷயம் இந்த சமுதாயத்துக்கு கல்வியாளரை நான் வேதனைப்படுற விஷயம் என்னன்னா, கடந்த 5-6 ஆண்டுகளாக, குறிப்பா இந்த 2019 ஊகான் மாகாணத்துல இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஒருத்தன் புக் எடுக்கிறது இல்ல. என்னைக்கு நீங்க ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்தீங்களோ அன்னைக்கே கல்விக்கு டெட்லைன் ஆயிடுச்சுங்க. கல்வி சூழல்ல கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின்னு ஒரு பெரிய வரலாற்றுல சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்கு முன்னு, கிறிஸ்துவுக்கு பின்னு. நான் இந்த கல்வியால நான் சொல்றேன், கொரோனாக்கு கோமும் கோபி அப்படின்னு நான் சொல்றேன். நான் மாணவர்களுடைய மனநிலையே மாறி இருக்கு சார். போற வாரம் ஒரு ஸ்கூலுக்கு சிறப்பு நான் போயிருந்தேன். நீ எந்த கிளாஸ்ன்னு கேட்டேன். வி போட்டு ஒரு கோடுன்னுச்சு. வி போட்டு ஒரு கோடு 6th ஸ்டாண்டர்ட். சரி, மறந்துட்டாங்க சார். மெமரி லாஸ் ஆயிடுச்சுங்க சார். எல்லாம் மெஷின், இந்த மந்திரம், இந்த தந்திரம், இந்த எந்திரத்துக்கு மாட்டி நம்பரை கூட அவங்களால நல்ல பிரசித்தி பெற்ற ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கிறாங்க. பேசிக் போச்சே சார். இன்னைக்கு நிலா ஓடிவா அது இல்லையே சார். அறம் செய்ய விரும்பு இல்லைங்களே சார். வருத்தத்தோட நான் பதிவு பண்றேன், தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் வரலையே சார். இல்ல, இப்ப நமக்கு தமிழகத்துல தானே ஒரு தனிச்சிறப்பான
சமச்சீர் கல்வி முறை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பாடத்திட்டங்கள்ல வந்து பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல நீங்க குறை இருக்கிறதா சொல்ல வரீங்களா? எங்க பிரச்சனைனா, கற்றுக்கொள்வதற்கு மக்கள் ஆயத்தமாக இல்லை, கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் ஆயத்தமாகவில்லை. இதை பொறுப்பெடுத்து கொண்டு தன் பிள்ளையை ஒரு நல்ல மகனாக மகளாக உருவாக்க வேண்டும் என்ற ஆசை பெற்றோருக்கு இல்லை. இந்த மூவரும் என்றைக்கு ஒன்றாக இணைகிறார்களோ, நீங்க சொன்ன சமச்சீர் கல்வி, நான் வேதனைப்படுற அந்த அடிப்படை கல்வி, அடிப்படை அறிவியல் என்றைக்கு இந்த சமுதாயத்துல வருகிறதோ அன்றைக்கு மனிதன் மாமனிதனாக மாறுவதற்கு நான் நிறைய பேரை சொல்லுவாங்கயா. அன்றைக்கு அமெரிக்க இராணுவத்துக்கு தான் யார் என்பது விளங்க பண்ணினவன் தமிழன். அவனை கொண்டு வந்தது அடிப்படை அறிவியல். இப்ப அந்த அடிப்படை அறிவியல்ல பாடப்பிரிவு அந்த இடங்கள்ல நிரப்பப்பட்டு தானே வருது. எல்லா கல்லூரியிலையும் பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இடங்கள் காலியா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிரம்பிக்கிட்டு தானே இருக்கு. வரவே மாட்டானே. அப்படியா? வந்தா தானேங்க. அடிப்படை அறிவியலை எடுக்கவே விரும்பலையா? இது எங்க இல்ல, ஒரு கல்லூரியில 50 சீட் ஒதுக்கப்பட்டிருக்குது. 50 சீட்டும் ஒவ்வொரு கல்வியாண்டிலையும் அது நிரப்பப்பட்டு தானே இருக்கு, இல்ல காலியா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கல்லூரிகள் என்று பண்ணும்போது காலை நேர மாணவர்கள் அப்படின்னா எய்டன்னு வாங்க, இன்னொன்னு அரசு உதவி பெறும் கல்லூரிகள்னு சொல்லுவாங்க. மூணாவது இதெல்லாம் கிடைக்கலன்னா சுயநிதி பிரிவுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு எய்டடுக்கே எய்ம் இல்லாம இருக்கான். அப்புறம் SF வாங்க, செல்ஃப் பைனான்ஸ் வாங்க, அதுல காலை பிரிவுன்னு வாங்க, அதுல மாலை பிரிவுனாங்க. இந்த இடத்துல நான் ஒன்ன பதிவு பண்ண விரும்புறேன். கர்ம வீரர் காமராஜர் படிக்காத மேதன்னு சொல்லுவீங்க. ஒரு முறை கல்லூரிக்கு போறாரு, ஒரு ஹாலை பாக்குறாரு. இந்த இடம் ஏன் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. எல்லாரும் ஆய்வகத்துக்கு போயிட்டாங்க. அப்ப இந்த இடம் சும்மாதான் இருக்குல்ல, அந்த இடத்துல 10 பேரை படிக்க வைக்கலாமான்னு. அன்னைக்கு படிக்காத மேதை படிப்பை குறித்து அடிப்படை அறிவியலை அறிந்து கொண்டார், ஃப்ரீயா இருந்ததுன்னு. இன்னைக்கு காலையில இருக்கிற கல்லூரிக்கே மாணவர்கள் வரவில்லை. பேராசிரியர்கள் ஆங்காங்கு சென்று போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுகிற அளவுக்கு அடிப்படை அறிவியல் பாதாளத்துக்கு போயிருச்சு, பாலும் கிணத்துக்குள்ளார போயிருச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க கேட்டது போல மாணவர்கள் வரார்கள். எதற்கு வரார்கள்னா, வணிக சம்பந்தமான படிப்புக்கு வருகிறார்கள். வியாபாரம், மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்துதல், அதை விரும்புறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் அதுல போனா இது யார் படிப்பா? இதை படிச்சு இஸ்ரோவுடைய தலைவர் சிவன் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆயிருக்கிறார். என் துறையை சாதாரண துறை அல்ல, பல வல்லரசுகளுக்கு பயமுறுத்திய துறை அடிப்படை அறிவியல் துறை என்பதை நான் பதிவு பண்றேன் உங்களுக்கு. நிச்சயமா. அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவன்கிட்ட அவன் அது வரைக்கும் படித்த அந்த கல்வி சூழல்ல அறிவியல் மீதான நாட்டம் இருந்தாதான் அவன் வந்து அடிப்படை அறிவியலை தேர்ந்தெடுக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் நான் அடிப்படை அறிவியலை பத்தி நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். அடிப்படை கல்வி என்று சொல்லக்கூடிய துவக்க பள்ளியிலே நீங்கள் அறிவியலுடைய ஆதிக்கத்தை உருவாக்கணும். செயல்வெளி கற்றல் என்று சொல்லுகிறீர்கள், ABL மெத்தட்னு. இதை எத்தனை பேர் அதை செயலாக்கத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம்? எக்ஸ்போ நடத்துங்க, கண்காட்சி நடத்துங்க. அன்னைக்கு நெருப்ப ஒன்னோட ஒண்ணு ஒருசனான்னு சொன்னா அது கொண்டு வாங்க, ஆக்கப்பூர்வமா கொண்டு வாங்க. மாணவர்கள்ட்ட அந்த ஆர்வத்தை அந்த கண்டுபிடிக்கணும். நீங்க ரொபாட்டிக்ஸ்ல கொண்டு வரீங்க, எலக்ட்ரானிக்ஸ்ல கொண்டு வரீங்க, மாணவர்களுக்கு அதுதான் இன்னைக்கு பெரிய ஈர்ப்பா இருக்கு. அதனுடைய பேஸ் எது? அதைத்தான் நான் சொல்றேன். உங்களுடைய நடுநிலை கல்வி, இடைநிலை கல்வி, உங்களுடைய உயர்கல்வி ஏதோ மதிப்பெண்களுக்காக ஏதோ ஒரு கொஸ்டினை எழுதி மார்க் வாங்க போறதுக்காக அல்ல. ஒரு மதிப்பெண் ஒரு மாணவன் நிர்ணயிக்கிறல்ல, அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பா நம்மளுடைய அன்றாட வாழ்வில் இந்த அறிவியல் எப்படியெல்லாம் கலந்துருக்குங்கிற அந்த ஒரு புரிதலை மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் இல்லையா, ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், பால் அப்படின்றது ஒரு பொருள். அதுல இருந்து எத்தனை வருதுங்க? பால் மோர் ஆகுது, மோர் தயிர் ஆகுது, தயிர் வெண்ணெய் ஆகுது, வெண்ணெய் நெய் ஆகுது. இதை எத்தனை பேர் நம்ம பள்ளிகள்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும்? ஒரு தீ மூட்டுதல் எப்படி காட்டணும்? உப்பு கரைசல் என்ற சோடியம் குளோரைடு எத்தனை பேர் தண்ணியில கரைச்சி காட்டணும்? அல்லது தாவரவியல்ல ஒரு விலங்கியல்ல செரிமானத்தை குறித்து எத்தனை டைஜஷன் செஞ்சு காட்டணும்? கண்டிப்பா. அதுதான் நான் சொல்றேன். நம்ம இத ஒரு பெயரளவில், ஒரு புத்தக அளவில் ஏதோ மதிப்பெண்கள் வாங்குறதுக்காக கொண்டு போன ஒரு விஷயத்த அதை செயலாக்கத்துக்கும் ஒரு செயல்வழி கற்றலுக்கும் ஒரு செய்முறைக்கும் நீங்க கொண்டு வரும்போது பட்சத்துலதான் நீங்க கேட்ட 11ஆம் வகுப்புல திரும்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பயோமேக்ஸ் வெளியே வந்து நிற்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வெளியே வந்து நிற்கும். இப்பொழுது நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அடிப்படை இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை பள்ளியில நம்ம பள்ளி கல்வித்துறையா இருக்கட்டும், உயர் கல்வித்துறையா இருக்கட்டும், இதை அரசு இதை கொண்டு வரணும். மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்.
நம்ம அந்த நகைச்சுவை நடிகர் இமான் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமா. அவர் வந்து ஒரு தொலைக்காட்சி சார்பா பல்வேறு இடங்கள்ல வந்து பப்ளிக் மத்தியில போயிட்டு குறிப்பா மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில மிக எளிமையான கேள்விகளை கேட்கிறாரு. ரொம்ப எளிமையான கேள்வி. ஆனா அந்த எளிமையான கேள்விக்கு கூட அவர்களிடமிருந்து ஒரு சரியான ஒரு பதில் வந்து வர்றது கிடையாது. அதை ஒரு காமெடி ஷோவா பண்ணிட்டு போறாங்க. ஆனா நீங்க சொல்றதனுடைய அந்த மாணவர்களுக்கு அந்த அடிப்படை புரிதலே இல்லாம இருக்குது. நீங்க சொன்னீங்க இல்லையா, பால் எப்படி தயிர் ஆகுது, தயிர் எப்படி மோராகுது அப்படிங்கிற பேசிக், வெண்ணெய் எதுல இருந்து வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட நல்ல படித்து மதிப்பெண் எடுத்த மாணவர்களால கூட இந்த அடிப்படையான இந்த எளிய ஒரு உதாரணத்துக்கு அவங்களால விளக்கம் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. இது வேதனையான விஷயம். அடுத்த சந்திப்புல வந்து நம்ம இந்த மாணவர்கள்ட்ட ஆர்வத்தை தூண்டுவதற்கு அரசு என்ன செய்யணும், பெற்றோர்கள் என்ன செய்யணுங்கிறத குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. வணக்கம்.